பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எசையா 43:1 படியாக, பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன். நாம் என்ன எப்படியெல்லாம் நாம் ஏன் கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதுனெல்லாம் நம்ம கட்டப்பட்டு இருக்குது, எல்லா ஜனங்களும் நிறைய பேர் எல்லாரும் பாவத்தில் விழுந்து கிடக்குது, அக்கிரமத்தில் விழுந்து கிடக்குது. பாவம் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானால் நின்று தானே வஞ்சிக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் பாவம் இல்லைங்கிற எல்லாரும் பாவக்கட்டினாலும் சாபக்கட்டினாலும் நிறைஞ்சு கிடக்குது. அதனால் கர்த்தர் மீட்கும்படி பொருளாக அவர் வந்திருக்கிறாங்க. அவர் நம்மளை எப்படியெல்லாம் மீட்டு கொண்டேன்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தோ சுகமோ பொன்னோ வெள்ளியோ பட்டமோ பதவியோ உயர் ஸ்தானமோ எதுவுமே நம்மளை குடும்ப பாரம்பரியங்களோ எதுவுமே நம்மளை மீட்டுக்கொள்ள முடியாது. எதுவும் மீட்டுக்கொள்ள முடியாது. வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்பு வராதுன்னு சொல்லி 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டு கெடாயினாலும் இளங்காளையின் ரத்தத்தினாலும் நீங்கள் மீட்டுக்கப்பட முடியாது. அநேகர் காளை கெடா எல்லாம் வெட்டி ரத்த சிந்தி என்னென்னமோ பண்ணுறாங்களே, அதெல்லாம் நீங்கள் மீட்கப்பட முடியாது. மீட்கப்படுகிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். நம்மளை முழுமையாக 1 தீமோத்தேயு 2:6 படி நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடணும். ஒப்பு கொடுத்த விட்டுட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 படியும் எபிரேயர் 9:12 படியாக விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, மாசற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர் நம்மளை மீட்டு கொண்டாருன்னு சொல்லி, ஒரு குற்றமில்லாத ரத்தத்தினால அவர் நம்மளை மீட்டு கொண்டார். அதுதான் விலை கரையங்கட்டி நம்மளை பாவத்திலேருந்தும் சாபத்திலேருந்தும் அக்கிரமத்திலேருந்தும் நம்மளை மீட்டு கொண்டது. ஹல்லேலூயா. அவரை நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்குன்னு நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். மத்தேயு 20:28 அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக்கொண்டார். கொடுத்து நம்மளை மீட்டுக்கொண்டார். கரையங்கட்டி நம்மளை வாங்கி கொண்டார். அவருக்கு சொந்தமுள்ள ஜனங்களாக, அவருடைய புத்திரராக, அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் அவர் மீட்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எசையா 63:4 என்னுடையவர்களே நான் மீட்கும் வருஷம் வந்ததே, என்னுடையவர்களே நான் மீட்டுக்கொண்டேன். என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. என்னுடையவர்கள், நாம் அவருடையவர்கள், அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சம்பத்து, அவருடைய பிள்ளைகள். சொந்த ரத்தத்தினால் அவர் நம்மளை கரையங்கட்டி நம்மளை வாங்கி கொண்டார். அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மளை அதனால் மீட்டு கொண்டார். நாம் அவருடையவர்கள். அதுக்கு சீயோனை மீட்கும் நேரம் வந்தது, சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்ததுன்னு சொல்லி 102 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் சியோனில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வருவேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படும். எவர்களின்னெல்லாம் நாம் மீட்டு கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி 1 தீத்து 2:14 சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 103:4 நம்ம பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு விட்டார். நம்ம அழிவிலிருந்து நம்மளை நம்மளை அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தோம் நம்மளை அழிவிலிருந்து நம் பிராணனை எத்தனை தடவை நம் பிராணனை மீட்டு விட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மரண தருவாயில் நம்ம இருந்தோம். மரணத்துக்கு நமக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லாமல் அவ்வளோ சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் நம்மளை அழிவிலிருந்து மீட்டி நம்மளை அழிந்து போகாத, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அழிந்திருந்தால் நிச்சயமாக நம்ம நித்தியதை போய் சேர்ந்திருக்க முடியாது. அழிவில் தான் போயிருக்கோம், நரகத்தில் தான் போயிருக்கோம். ஆனால் அதுலேருந்தும் கர்த்தர் மீட்டெடுத்தாங்க. அவர் ரட்சிச்சார். அவருக்கு எப்போதும் மகிமை செலுத்திட்டே இருக்கணும். அதுக்கு மட்டுமல்லாமல் நம்ம ஆத்மாவே பாதாளத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். அடிமத்தலத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். உத்தமத்தில் நடக்கும்படி எதுக்கு அவர் இப்படியெல்லாம் மீட்கொள்ளும்? நம்ம உத்தமத்தில் நடக்கணும். நம்ம மேலே அவருக்கு கர்சனை இருக்குது, தகப்பனுக்கு பிள்ளை மேலே அக்கறை இருக்குது. அதனால அவர் நம்மளை மீட்டுக்கொண்டான்னு சொல்லி நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். அதனால் அவர் மீட்டுக்கொண்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த மீட்படையா அந்த புத்திர சுகாரம் நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறாங்க. மீட்படையை நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா, யாத்திராகம் 15:3 அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். எசையா 35:9-10 வரையுள்ள வசனங்கள் வாசிக்கும் போது நித்திய மகிழ்ச்சி சமாதான சியோனுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகத்தில் உள்ள மகிழ்ச்சி அடையணும். அதுக்காக அவர் சமூகத்தில் எப்போதும் துதி ஆராதனையோடு நம்ம காத்திருக்கும் போது பரலோக மகிழ்ச்சியை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆசிர்வதிக்கட்டும். நாம மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு ஆனந்த களிப்போடு நடந்து வருவார்கள். தள்ளாடுவதில்லை, அவர் கலங்குவதில்லை. மகா பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கும்னு சொல்லி ஏசாயா 35 நம்ம பார்க்கும் 10:9-10 வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் மீட்கப்பட்டவங்கள் நாங்கள். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக தாயின் கருவிலிருந்து வரல, உலகத்தில் பாவ கரைகள் பிடிச்சு கிடந்தோம். ஆனாலும் உடைய பரிசுத்த ரத்தத்தை கழுகி ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. சோத்ராண்டவரே, உடைய அன்பு எவ்வளோ பெருது. ஹல்லேலூயா. சோத்ராண்டவரே, அப்பா, நீர் எங்களை மீட்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திர தொடர்ந்து அந்த சமாதானத்தில் சந்தோஷத்தை நிலத்து நின்று சியோனுக்கு ஆனந்த களிப்போட வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது. செவிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவின் மூலமாக செவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.